கரூர் துயரச் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நீதிமன்றம் அடைத்த சிறப்பு விசாரணை குழு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 41 பேரை பலி கொண்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு தலைமையிலான அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஐஜி அஷ்ராகா தலைமையிலான குழு தற்போது விசாரணை செய்வதற்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். 41 பேரை பலி கொண்ட வேலுச்சாமிபுரத்தில் ஐஜி அஷ்ராகா தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், தற்போதைய விவரங்கள். வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் தனிப்படை மற்றும் விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி குழுவிற்கு நேற்று கரூர் மாநகர காவல் நிலையத்தில் இருந்து விசாரணை கோப்புகள் சென்னைக்கு எடுத்துச் சென்று ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்வதற்காக கரூர் வந்தடைந்தனர். இந்த குழுவில் எஸ்பி ஷியாமலா தேவி, விமலா ஆகியோர் கரூர் வந்துள்ள நிலையில் ஐஜி அக்ஷரா கார்கே கரூர் சாந்தோஜி மலை பயணியர் விடுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையை நடத்தினார். அந்த விசாரணையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்தில் வடக்கு மண்டல ஐஜி அக்ஷரா கார்க், நாமக்கல் எஸ்பி விமலா, குடிமைப்பொருள் சிஐடி எஸ்பி ஷியாமலா தேவி ஆகியோர் கொண்ட குழு எஸ்ஐடி உருவாக்கப்பட்டு தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, 41 பேரை பலி கொண்ட சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தற்போது நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. விவரங்கள். வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் பெரும் நெரிசலாக மாறி 41 உயிர்களை பறித்தது. இந்த துயரமான சம்பவம் தமிழக அரசியலேயே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. தற்பொழுது அந்த கூட்ட நெரிசலில் வழக்கை தீவிரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை துவங்கி இருக்கிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி நடிகர் விஜய் தலைமையிலான தவேக கட்சியின் பிரச்சார கூட்டம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது. பெரும் திரளான மக்கள் கூட்டம் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட நெரிசல் சுமார் 41 பேர் உயிரிழந்து மற்றும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்தில் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது.